ஹாய் கைஸ். தமிழக தேர்தல் ரிசல்ட் ஒரு திருப்பு முனையாக அமைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டு காலமாக நம்மளை மாறி மாறி ஆட்சி செஞ்ச திராவிட கட்சிகளை ஓரம் தள்ளிட்டு கட்சி ஆரம்பித்து 2 வருடத்தில் அசுர வளர்ச்சி அடைஞ்சிருக்கு தமிழக வெற்றி கழகம். அதாவது நடைபெற்ற தேர்தலில் கிட்டத்தட்ட 108 தொகுதிகளை கைப்பற்றியிருக்காங்க. மக்களுக்கு திராவிட கட்சி இருந்த அதிருப்தி ஒரு காரணமாக இருந்தாலும் சினிமா கவர்ச்சி ஒரு காரணம் இவங்களோட வெற்றிக்கு சொல்லப்படுது. எனிவேஸ், இவங்கள வெற்றிக்கு என்னோட மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். ஓகே, நம்ம மேட்ருக்கு வரும். தொங்கு சட்டசபை. இந்த தொங்கு சட்டசபைனா என்ன? அதாவது தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க குறைஞ்சது 118 தொகுதியிலையாவது ஜெயிச்சிருக்கணும். எந்த ஒரு கட்சி 118 தொகுதியில் ஜெயிச்சிருக்கோ அவங்க யாரோட ஆதரவும் இல்லாமல் முதலமைச்சர் ஆகலாம், அரசாங்கத்தை நடத்தலாம். ஆனால் இங்கே தமிழக வெற்றி கழகம் 108 இடங்களையும், திமுக 73, அதனை தொடர்ந்து அதிமுக 53, மற்ற இதர கட்சிகள் அப்படி இப்படி வாங்கியிருக்காங்க. இதனால் யாராலையுமே ஆட்சி அமைக்க முடியாத ஒரு சூழ்நிலை நிலவுது. இந்த சூழ்நிலையில் என்ன செய்வாங்கன்னா, அதிகமாக யார் சீட்டு வச்சுருக்காங்களோ அவங்கள ஆட்சி அமைக்க கூப்பிடுவாங்க. அதாவது 108 இடங்களை கைப்பற்றிட்டு தாவிக்காவை ஆட்சி அமைக்க கூப்பிடுவார் ஆளுநர். ஆளுநர் ஒரு காலக்கெடு விதிப்பார். அந்த காலக்கெடுக்குள்ளே தமிழக வெற்றி கழகம் தங்களோட பெரும்பான்மையை, அதாவது 118 எம்எல்ஏக்களோட ஆதரவை பெற்றிருக்கணும். தவறும் பட்சத்தில் மறு தேர்தல் வர்றது கூட வாய்ப்பு இருக்குது. இதுதான் தொங்கும் சட்டசபை. இந்த நிலையில் தமிழக வெற்றி கழகம், அதாவது மற்ற கட்சிகளில் இருக்கக்கூடிய, அதாவது காங்கிரஸ், பாமக, விசிக, தேமுதிக, அமமுக, இந்த கட்சிகளோட எம்எல்ஏக்கிட்ட ஆதரவு கோருவாங்க. அந்த ஆதரவு கிடைச்சா விஜய் முதல்வராக தொடர்வார். ஆதரவு கிடைக்காத பட்சத்தில் மறுதேர்தலோட கூட வாய்ப்பு இருக்குது. இதுதான் தொங்கும் சட்டசபை. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மோர் இன்ஃபர்மேஷனுக்கு ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.